ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். நிஷ்பிரத்யூஹ பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுஸ்த்வம் சேத்யனபதி குணம் த்வந்த்வமன்யோன்ய லக்ஷ்யம் சேஷச்சித்தம் விமல மனசாம் மௌலயஸ்ச ஸ்ருதீனாம் சம்பத்யந்தே விஹரண விதௌ யஸ்ய சய்யா விசேஷாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் நிகமாத மகாதேசிகன் அவர் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 5வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் இதே ஸ்ரீஸ்துதியின் போன ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் லக்ஷ்மியின் பதியாக லக்ஷ்மியின் கேழ்வனாக இருப்பவர் பெருமாள். அந்த பெருமாளுடைய குணங்களை சொல்லிட்டு இப்பேற்பட்ட பெருமாளுடைய பத்னியாக நீ இருக்க, இப்பேற்பட்ட பெருமாளுடைய தர்ம பத்னியாக நீ இருக்கிறாய் என்று சொன்னார் தேசிகன். இப்போ அதற்கு முன்பு ஸ்லோகம் வரை லக்ஷ்மியை பற்றி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் லக்ஷ்மியை பற்றியும் பெருமாளை பற்றியும் 2 பேரோட புகழை பற்றி சொல்லிட்டு இவா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தால்தான், பெருமாளும் தாயாரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் நமக்கு கருணை புரிய முடியும் என்று அழகாக இந்த இடத்தில் சொல்றான். அதனால் நமக்கு கருணை புரிவதற்காக, நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக, அவர்களுடைய குழந்தைகளாக இருக்கும் மனிதர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கு அவர் 2 பேரும் சேர்ந்து இணைந்து நம்மளுக்கு அவளோட அனுகிரகத்தை தரா என்று சொல்லி லக்ஷ்மி எந்தெந்த இடத்துலலாம் வசிக்கிறா என்றும் இந்த இடத்துல அழகாக சொல்றார். இந்த ஸ்லோகத்துல அவர் முக்கியமாக சொல்ற விஷயங்கள், பெருமாள் இருக்கார், பெருமாளின் கருணையே தனி. அடுத்தது தாயார் இருக்கா, லக்ஷ்மி இருக்கா. லக்ஷ்மியின் கருணை பெருமாளின் கருணையை விட பெரிதானது. என்றால் ஒரு அப்பா அம்மா இருந்தால் அம்மாவோட கருணை அப்பாவோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் தாயாரின் லக்ஷ்மியின் அந்த ஒரு கருணையானது பெருமாளின் கருணையை மிஞ்சி நிற்கிறது. இருந்தாலும் பெருமாளும் தாயாரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் தம்பதியாக, திவ்ய தம்பதியாக இருந்தால் மட்டுமே நமக்கு அவளோட அனுகிரகத்தை கொடுக்க முடியும். நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தலத்திலும், ஒவ்வொரு கோவிலிலும், ஆலயத்திலும் சேர்ந்தே காணப்படுறா. பெருமாளும் இருக்கார், பெருமாளின் அந்த மார்ப லட்சுமியும் இருக்கா. ஆனால் தம்பதியாக சேர்ந்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்வதற்காக கருணை உள்ளம் கொண்டு அவ 2 பேரும் நம்ம இந்த பூலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கோவிலையும் நமக்கு அனுகிரகம் செஞ்சுட்டு இருக்கா என்று சொல்றார் தேசிகன். அடுத்த விஷயம் என்ன சொல்றார் என்றால், லக்ஷ்மி எந்தெந்த இடத்துலலாம் இருக்கா, பெருமாளோட சேர்ந்து இருக்கா. சரி, இப்ப பெருமாளும் லட்சுமியும் எந்தெந்த இடத்துல இருக்கா என்று கேட்க 3 இடங்களை சொல்றார் நம்மளோட தேசிகன். அதில் முதல் இடமாக இருப்பது ஆதிசேஷன். ஆதிசேஷனை அந்த ஒரு ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டுதான் அதன் மேல பள்ளி கொண்டு இருக்கார் நம்மளோட பெருமாள். அப்படி பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளுக்கு காலை அமுத்தி விட்டு பிடிச்சு விட்டு பெருமாளோட உரையாடி கொண்டு பெருமாளோட விளையாடி கொண்டு இருப்பாளாம் மகாலட்சுமி. முதல் இடமாக ஆதிசேஷனே இருக்கார். 2வது இடமாக பக்தர்களின் மனம் இருக்கு என்று சொல்றார். பக்தர்களோட மனதுக்குள்ள பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருந்து தம்பதியாக இருந்து அருள் பாலிக்கிறார் என்று சொல்றார். 3வது இடமாக இருப்பது வேதங்களில் என்று சொல்றார். வேதங்கள்ல பெருமாளை பற்றியும் தாயாரை பற்றியும் அவ 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்வது, அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ரொம்ப விரிவா அழகா சொல்லியிருக்கா. அதனால் சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் ஆகமங்களிலும் நமக்கு அருள் புரியறதுக்காக இருக்கும் பெருமாள் தாயார் 2 பேரோட கருணையும் அதில் தெரியாததுனால அந்த வேதங்களிலும் வசித்து கொண்டிருக்கிறா என்று சொல்றா. இந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் பெருமாளோட சேர்ந்து இருப்பா, எப்பயுமே பிரிந்திருக்க மாட்டா. அதனால பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து ஆதிசேஷன் மேல இருக்கா, நம்ம மனதுக்குள்ள இருக்கா, பக்தர்களான நம்மளோட மனதுக்குள்ள இருக்கா. 3வது வேதங்களிலும் இருக்கா என்று அழகாக அவ 2 பேரோட பெருமையும் இந்த இடத்துல சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு ஸ்ரீராமகிருஷ்ணரும் இனிப்பு உண்ட குழந்தையும் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் என்றால் யார் என்று தெரியாதவாளுக்கு சுருக்கமாக சொல்லணும் என்றால், நம்ம பாரத தேசத்துல இந்த ஒரு இந்தியால பல மகான்கள், பல குருமார்கள் இருந்திருக்கா. இப்படி இருந்த பல குருமார்கள்ல தட்சிணேஸ்வரம் என்கிற இடத்தில், வங்காளத்தில் இருக்கும் தட்சிணேஸ்வரம் என்கிற இடத்தில் அங்க இருக்கும் அந்த காளி ஆலயத்தில் இருந்து கொண்டு உலக மக்களுக்கு அருள் புரியும் ஒரு குருவாக இருந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் என்பவர், அவர் காளியின் பரிபூர்ணமான அந்த அன்பையும் கருணையும் பெற்றவர், காளியின் காட்சியை, அந்த ஒரு தரிசனத்தை பெற்றவர்.
அப்பேற்பட்ட காளியின் அந்த ஒரு அனுகிரகத்தை அனைவருக்கும் தரணும், அதை காளியிடமிருந்து பெற்று பக்தர்களுக்கெல்லாம் தரணும் என்பதை தன்னோட பணியாக கடமையாக கொண்டிருந்தாராம் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதுவே காளியின் உத்தரவு என்று காளியின் உத்தரவை நிறைவேற்றுவதற்காகவே ராமகிருஷ்ணர் ஒரு பெரிய குருவாக இருந்து அனைவருக்கும் அந்த விஷயங்களை சொல்லித்தரார். இப்படிக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் பல விஷயங்களை பல நபர்களுக்கு சொல்லி தந்திருக்கார். முக்கியமாக அவர் சொல்லி தந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலமாக பார்க்க போறோம். இந்த கதை துவங்குவது தட்சிணேஸ்வரம் காளி கோவிலில் நம்மளுடைய ஸ்ரீராமகிருஷ்ணர் காளிக்கு பூஜைகள் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது ராமகிருஷ்ணரின் ஒரு பக்தை, பெண் பக்தை அவ அங்க வராலாம். இப்படி வரும் அந்த பெண் பக்தை தன்னோட குழந்தையும் கூட்டிகிட்டே வரலாம். இப்படி அந்த பெண் பக்தியும் பார்த்து அந்த குழந்தை, அந்த சிறுவனையும் பார்த்துட்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்கிறாராம், என்ன விஷயம், என்ன ஆச்சு என்று கேட்கிறாராம் அவர். அப்பொழுது அந்த பக்தை தன்னோட குறைய ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்றாளாம். அப்படி அந்த பக்தி சொன்ன விஷயம் என்ன, அதற்கு ராமகிருஷ்ணன் என்ன பதில் சொன்னார், இந்த கதை மேலும் எப்படி நகர்றது நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.